அவன் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கான் பாத்தியா? அவன் இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அவன் எப்பவும் இப்படியே இருக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. நிச்சயமா பாட்டி. அவரை இதே மாதிரி சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு ரூம்லயே கிடப்பான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கௌதம் கொஞ்சம் மாறி இருக்கான். ஆனா இது பத்தாது மது. சீக்கிரமே நான் என் பேர பேத்திங்களோட சந்தோஷமா இருக்கணும். இந்த வீடே கலகலன்னு மாறணும். அதுதான் என்னோட ஆசை. எப்படி இந்த வீட்டை கௌதம் பொறுப்பா பாத்துக்கிறானோ அதே மாதிரி நீயும் இந்த வீட்டை பொறுப்பா பாத்துக்கணும். என்னம்மா, புரியலையா? இந்த வீட்டோட மொத்த கட்டுப்பாடும் உன் கைக்குள்ள வரணும். இந்த வீட்டை நீ பத்திரமா பாத்துக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படி எப்படி இந்த வீடு இவ கைக்குள்ள வருமா? அது எப்படி? நான் இருக்கும்போது இதெல்லாம் நடக்க விட்டுருவேனா? இன்னும் கொஞ்ச நாள்ல நான் யாருன்னு இவளுக்கு காட்டுறேன். இவ வீட்டுல இருந்தா தானே இந்த வீடு இவ கைக்குள்ள வரும். இவளையே வீட்டை விட்டு மொத்தமா அனுப்பிட்டா? பாட்டி, நீங்க என்கிட்ட ஏதோ கேட்டீங்கல்ல? ஆமாண்டா, தலை தீபாவளிக்கு மது வீட்டுக்கு போனல்ல, அவங்க உன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு கேட்டேன். பாட்டி வேற லெவல் பாட்டி. பட் நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த தலை தீபாவளி எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டி. இதுக்கெல்லாம் மதுமிதாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் மதுமிதா. ஏய், நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எங்க பாத்துக்கிட்டு இருக்க? பாட்டி, அவர் கண்ணெல்லாம் இது மேலதான் இருக்கு. ஆஹா, மதுமிதா, எனக்கு அதில் ஒன்று கொடுங்களேன். எதுங்க? நான் சொல்லல பாட்டி. டேய், இப்பதானே அவங்க வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டு கஷாயம் எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்க. மறுபடியும் இதை தூக்கி உள்ள போட்டுக்கணுமா? கொஞ்சம் கேப் விடுறா. பாட்டி, உங்களுக்கு தெரியாதா எனக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்னு? மதுமிதா, ஒன்னு எடுத்துக்கூட. ஏங்க போதுங்க, ஏற்கனவே நிறைய சாப்பிட்டீங்க, வேண்டாம். வீட்டில் செஞ்சது தானே, ஒன்றும் ஆகாது. அதுக்கு இல்லைங்க, ஏதாவது சேராம போயிட போகுது. நாளைக்கு சாப்பிட்டுக்கோங்க, இன்னைக்கு போதும். ப்ளீஸுங்க, அந்த டேஸ்ட் இன்னும் நாக்கிலேயே இருக்கு. ப்ளீஸ் மது, குடுமா. அவனுக்கு லட்டுன்னா உயிர். மது, அவன் குழந்தை மாதிரி. இப்பதானே சாப்பிட்டீங்க. குடுமா குடுமா குடு. தேங்க்யூ. டேய் டேய் டேய், அவ்வளோத்தையுமா சாப்பிட போற? அட பாவி. நான் சொல்லல லட்டுன்னா அவனுக்கு பைத்தியம்னு. இரு, அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்ன இன்னைக்கு சத்தத்தையே காணோம்?
என்னாச்சு? ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க? ஆ? ஆ, இல்ல எனக்கு தூக்கம் வரல, நீங்க தூங்குங்க. என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நோ நோ, ஐ எம் ஆல் ரைட். நீங்க தூங்குங்க. ம். என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி பண்றாரு? என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க தூங்குங்க. ஐயோ, எங்க? வாங்க, அங்க வந்து உட்காருங்க, வாங்க. வாங்க. ஏங்க, உட்காருங்க, வாங்க. முடியாதுங்க. என்னங்க, என்னாச்சு? இப்பவாது சொல்லுங்க. இத்தனை வாட்டி பாத்ரூம் போயிட்டு வரீங்க? வயிறு சரியில்லைங்க, போயிட்டே இருக்கு. என்னங்க, வயிறு சரியில்லைன்னு சொன்னா சிரிக்கிறீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பலகாரம் கம்மியா சாப்பிடுங்க, ஒத்துக்காது ஒத்துக்காதுன்னு. கேட்டிங்களா? அதான் இப்படி அவஸ்தைப்படுறீங்க. இப்போ என்னங்க செய்யறது? டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா? எல்லாத்துக்கும் டாக்டரா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னங்க, இன்னும் 2 தடவை நான் பாத்ரூம் போனா என்ன பண்றது சொல்லுங்க? நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். ஏங்க, எங்க போறீங்க? இருங்க, வரேன். ஓ, பா. அம்மா அம்மா, என்னம்மா பண்றீங்க? நீங்க முதல்ல வைங்க, எதுவா இருந்தாலும் நான் பண்ணி தரேன். இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க இல்லம்மா. போங்க. என்னம்மா பண்ணணும் சொல்லுங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. டேய் அபிஷேக், என்னடா இன்னும் நீ தூங்கலையாடா? வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? அப்படி என்னதான்டா நடந்தது? இந்த வீடு அந்த மதுமிதா கண்ட்ரோல்ல போகுது மாமா. என்னடா சொல்ற? ஆமா, அந்த கௌதம்க்கும் மிடில் கிளாஸ்காரிக்கும் செட்டே ஆகாதுன்னு சொல்லி தான் நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆமா, நானும் கவனிச்சேன். இதுக்கு நம்ம வேற ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு என்கிட்ட பக்கா பிளான் ஒன்று இருக்கு. அப்படியா? சொல்லு கேட்போம். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும். என்னடா அது?
எனக்கு தெரியாத விஷயம். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் என் அதித்தியை பார்க்க அங்கே போனேன். இல்லைன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போற? இந்த விஷயத்தை கௌதம்கிட்ட சொல்ல போறியா? என்ன மாமா நீ இந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியாக அவங்கிட்ட போட்டு கொடுத்துட்டா அப்புறம் என்ன கிக்கு? அதோட அந்த கௌதம் இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அப்ப என்னதான்டா பண்ண போற? ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போகிறேன். நான் இப்போ பண்ண போகிற பிளானில் மொத்தமாக அந்த மதுமிதாவையும் கௌதமையும் பிரிக்கணும். அந்த மதுமிதா இந்த வீட்டை விட்டு போகணும். அந்த மாதிரி பெருசாக செய்ய போகிறேன். என்னையே அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல. ஆஃபீஸ்க்கே வரக்கூடாதுன்னு கௌதம் சொன்னான்ல. மதுமிதா தானே இதுக்கெல்லாம் காரணம். அவ பண்ணதுக்கு ஈக்குவலா ஒரு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா? டேய், ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்ன செஞ்சாலும் கவனமா செய்யணும். அது சின்னதா பண்ண பிளான் அதான் மிஸ் ஆயிடுச்சு. இது மெகா பிளான், மிஸ் ஆகவே ஆகாது. மாமா, மதுமிதாவோட ஒட்டுமொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிற்க போகுது. கௌதம் என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிக்க போறான். டேய், முதல்ல உன் பிளான் என்னன்னு சொல்லு. கிரண் இருக்கான்ல, அதான் மதுமிதாவோட எக்ஸ் லவ்வர். அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அவனுக்கு நம்ம ஆஃபீஸ்லயே வேலை போட்டு கொடுக்க போறேன். நீ தான் ஆபீஸ்ல இல்லையே, நீ எப்ப வேலை போட்டு கொடுப்ப? அம்மா எதுக்கு இருக்காங்க? அம்மா விட்டு கௌதம் கிட்ட பேச சொல்லி எப்படியாவது ஆஃபீஸ்க்குள்ள நுழைய போறேன். இதுதான் முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் கிரண். அப்புறம் ஆஃபீஸ்க்குள்ள நுழைய நீ தான் அம்மா கிட்ட பேசணும். நேரம் பார்த்து பேச. டேய் டேய் டேய், போயிட்டான். எல்லாத்துலயும் எப்படியாவது என்ன கோர்த்து விட்டுறான். என்ன பண்றதுன்னே தெரியல. உட்காருங்க. அம்மா சுபா, ஏங்க, இந்தாங்க. சுத்தமா முடியலங்க. ஒன்றும் ஆகாது. இந்தாங்க, இதை குடிங்க. நோ 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 நோ, இப்போ என்னால எதுவுமே குடிக்க முடியாது. இல்லைங்க, இது கேட்கும், குடிங்க. இல்ல இல்ல, இப்போ ஏதாவது குடிச்சா வயிறு இன்னும் அப்செட் ஆயிடும். அப்படியெல்லாம் அப்செட் ஆகாது. இதை குடிச்சாதான் சரியாகும். அதுக்கு தான் கொடுக்குறேன், குடிங்க. ஆர் யூ ஷுவர்?
இதனால இன்னும் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, தைரியமா குடிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? கஷாயம் தான், ரொம்ப யோசிக்காதீங்க, குடிங்க. காரமா இருக்கு. அப்படிதான் இருக்கும், குடிங்க. போதும். இது என்ன மிச்சம், அதையும் குடிங்க. ம். என்னங்க இது குடிச்சா சரியாயிடும் நீங்க? வயிறு திரும்பவும் கடமுடானுது. ஏங்க, குடிச்ச அடுத்த செகண்ட் எப்படிங்க சரியாகும்? ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, வந்துடுறேன். தள்ளுங்க. ஆஹா. ஏங்க சரியாயிடும்ல? உங்க கஷாயத்தை நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம், சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. ஏங்க கஷாயம் குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க மோசமா இருக்கு. என்ன மோசமா இருக்கு? இப்போதான் அதிகமா போதுங்க. வயித்துல இருக்கிற மொத்தத்தையும் கிளியர் பண்றதுக்கு தான் அந்த கஷாயம். அப்படியா? ஆமா. சரி, ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்ச நேரம் நடங்க, சரியாயிடும். ஏங்க, கொஞ்ச நேரம் ஆச்சுல்ல, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஃபீலிங் பெட்டர். இப்போ கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கு. நான் கஷாயம் கொடுத்தப்போ குடிக்க அவ்வளவு யோசிச்சீங்க, இப்போ தெரியுதா பாட்டி வைத்தியத்தோட அருமை? இனி நிம்மதியா படுத்து தூங்குங்க. வாங்க. ஓகே. கொரட்ட சத்தம் வந்துருச்சு, அப்ப நார்மல் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இனிமே கவலைப்பட ஒண்ணும் இல்லை. எல்லாத்தையும் இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிருங்க, சரியா? சிஸ்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். கௌதம் எங்க? உள்ள ரூம்ல தான் இருக்காரு. குட் மார்னிங் நண்பா. குட் மார்னிங். நீ எங்கடா இந்த பக்கம் வந்திருக்க? ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட கேட்டா சிஸ்டர் தான் வர சொன்னாங்க. யாரு? மதுவா? ஆமா. அவங்க ஏன் உன்னை வர சொன்னாங்க? நேத்து நான் தாங்க இவரை வர சொன்னேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதுக்குதான். எனக்கா? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா ஆமா ஆமா, அது ஓகே. அதுக்காக எதுக்கு இவனை வர சொன்னீங்க? நண்பா, அவங்க உன்னை அக்கறையா பாத்துக்கிறதுக்காக தான் என்ன வர சொன்னாங்க. இதை பாரு, நீ டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க.
உன்னை ஆஃபீஸ் கூட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் என்ன ஸ்கூல் பையனா என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு? ஏய், இன்னைக்கு ஒரு நாள் அதெல்லாம் பரவாயில்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஓகே? ஆமா, நீ என்னடா என்ன பாத்துக்கிறது? என்ன பாத்துக்க எனக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு நண்பா சிஸ்டர் என்ன வர சொல்றாங்க? பாத்தீங்களா என்னெல்லாம் பேசுறான்னு பாத்தீங்களா? இவனை நம்பி ஏய் ராகுல், ஹாய். தல தீபாவளிலாம் முடிஞ்சுதா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஏன் தலை தீபாவளி இருக்கட்டும். ஆமா, நீ எங்க ஊரை சுத்திட்டு வர? நேத்தெல்லாம் வீட்டுல ஆளை காணோம். சாரிண்ணே, ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, அதான் போயிருந்தேன். இப்படியே டெய்லி ஒரு பார்ட்டிக்கு போய் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு. என்னண்ணா சொல்றீங்க? குடிக்கிறதா? நானா? என்னப்பா சொல்ற? நம்ம ராகுல் குடிப்பானா? ஐயோ இல்ல பாட்டி. பாட்டி, அவரு சும்மா பொதுவா சொன்னாரு. இந்த காலத்து பசங்க பார்ட்டி அது இதுன்னு போனாலாம் குடிப்பாங்கல்ல, அத சொன்னாரு. நம்ம ராகுல பத்தி உங்களுக்கு தெரியாதா? அப்படி சொல்லுங்க அண்ணி. நீங்களாவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். டேய், நீ ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்கிறதே நம்ம பிசினஸ்ல ஹெல்ப் பண்றதுக்காக தான். எவ்வளவு நாள் தான் இப்படியே ஊர் சுத்திட்டு இருப்ப? இன்னையில இருந்து நீ என் கூட ஆபீஸ்க்கு வர. ஆபீஸ்க்கா? என்னண்ணா சொல்றீங்க? ஆமாண்டா, ஆபீஸ்ல உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் தரேன். அப்பதான் உனக்கு பொறுப்பு வரும்.